தற்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் டீன் திரு தேரணிராஜன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சாந்தன் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற செய்தி ராஜீவ்காந்தி மருத்துவமனை தரப்பாக தெரிவித்திருக்கிறீர்கள். அவருக்கு இவ்வளவு காலமாக அளிக்கப்பட்டு வந்த சிகிச்சை இன்றைக்கு காலையிலிருந்து என்ன நிகழ்ந்தது அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார். அவருக்கு லிவர் ஃபெயிலியர்னால தான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் மேல் சிகிச்சைக்காக அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு 27/1/2024 உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தது. அவருக்கான லிவர் ஃபெயிலுக்கான காரணத்தை அறிவதற்காக லிவர் பயாப்சி என்கின்ற ஒரு டெஸ்டினை செய்வதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. மற்றும் இருப்பினும் அவருக்கான மருத்துவ சிகிச்சை என்பது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்தது. அது பின்னடைவு ஏற்பட்டு நேற்று இரவிலிருந்து அவருடைய சுயநினைவு இழந்தார். விடியற்காலை 4 மணி அளவிலே அவருக்கு ஒரு மாரடைப்பு, கார்டியாக் அரெஸ்ட் என்று சொல்லக்கூடியது ஏற்பட்டது. மீண்டும் அவர் ரிவைவ் செய்யப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் ஒரு 3 மணி நேரம் இருந்தார். 7:50 மணிக்கு அந்த தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார். பல காலமா சிறைவாசத்துல இருந்தவர், அவருடைய உடல்நிலை அவர் அனுமதிக்கப்படும் போது எவ்வாறு இருந்தது? அவருக்கு எவ்வளவு வயது இருக்கும் சார்? 55 வயதுங்க. அவருக்கு லிவர் ஃபெயிலியர், கிரிப்டோஜெனிக் லிவர் ஃபெயிலியர். என்ன காரணத்துக்காக அவருக்கு அந்த லிவர் ஃபெயிலியர் ஆகுது, அந்த காரணத்தை அறிவதற்காகத்தான் இந்த பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக மருத்துவமனை சார்பாக நடக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் ஏதாவது இருக்குதுங்களா சார்? இனி அவருடைய உடலை இலங்கைக்கு எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் பதிவு பண்ணியிருந்தாரு. மருத்துவமனை தரப்புல இருந்து இன்னும் எவ்வளவு காலம் வெயிட் பண்ணணும், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்? அது முடித்த பிறகு உரிய முறைப்படி அவரிடத்தில் ஒப்படைக்கும். நன்றி சார், இணைப்பில் பேசுவதற்கு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான சாந்தன் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்திருக்கிறார். இன்று காலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இன்று காலை 7:50 மணிக்கு அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. அவருக்கு முன்பாக உடல்நலன் சார்ந்த பிரச்சனைகள், வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது என்பது குறித்தும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக திரு தேரணிராஜன் நமக்கு தொலைபேசி வாயிலாக விளக்கம் அளித்திருந்தார். அவனையும் நாம் கேட்டோம். அவருக்கு ஏற்கனவே கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருப்பது நமக்கு தெரியும். இந்நிலையில் அதற்காக அவர் ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் தீவிர சிகிச்சை பலன் அளிக்காமல் இன்று காலை 4:30 மணி அளவில் அவருக்கு மாரடைப்பும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 7:50 மணிக்கு அவரது உயிர் பிரிந்திருக்கிறது.